வணக்கம். இங்க நான் உங்க ஆதி அம்மா பேசுறேன். அருந்தரசாமி ஐயாவே, என் தங்கமே, என் வைரமே, மக்கள் மேல அக்கறை கொண்ட என் வைடூரியமே, தயவு செஞ்சியா தைப்பூசத்தை இதை நீ கொஞ்சம் வாயாடிக்கிட்டு. ஏன்னா இது முருகன் கூட்ட சோதனை. ஓகே, இது முருகனுக்கே வந்து சோதனையா நான் பாக்குறேன். என் அப்பன் முருகன் வந்து யாருக்கும் இப்படி ஒண்ணு வர வச்சிட மாட்டான். அவ தனியா போயிட்டு வரணும்னு தனியா போயிட்டு வரட்டும். கோயில் நிர்வாகம் நடராஜர் பண்றத விட்டுரு, அப்படியே போட்டோம். ஒண்ணு நீ கேட்கிற ரதம், வெள்ளி ரதம் வந்தா என் அப்பா முருகனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நான் வந்து பாத்துருவேன். தெருவுல ஒரு ஓரமா நின்று நீ பார்க்க சொன்ன, பார்த்தா உன்னை பார்க்க வேணான்னு யாரும் சொல்லல. ரதத்து கூட நீ வராத, கூட்டம் போடாத. நீ பாட்டுக்கு எங்க ஒளிஞ்சிருந்து பாக்குறியோ பார்த்துட்டு போ, நான் வேணான்னு சொல்லல. அது உன்னோட ரிஸ்க்கும். ஆனா நான் சொல்றேன், இது வந்து முருகனுக்கு எவ்வளவு சக்தியானவன்னு காட்டும். எந்த பேட்டரி சால்ட்டும் வராது. ஏன்னா என் அப்பன் முருகன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஓகே, மக்களுக்கு எப்படி அவங்க உயிர் மேல ஆசை இருக்கு, அக்கறை இருக்குன்றது மக்களுக்கும் தெரியும். நீ இவ்வளவு தூரம் அவங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு உனக்கு கோடி நமஸ்காரம், கோடி நன்றி. கொஞ்சம் தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டுறியா இந்த ராகத்தை? உன்னோட பேசினதெல்லாம் போதும் அருண். ஓகே, உனக்கு என்ன வேலையோ அதை போய் செய்யு. இந்த தைப்பூச இதில் மட்டும் நீ தலையிடாத. அதைத்தான் நான் சொல்லுவேன். எதுக்கு நீ திரும்ப திரும்ப இதுலயே வந்து பேசிட்டு இருக்க சொல்லு. அப்ப கோயிலுக்கு எல்லா கோயிலையும் பத்தி பேசுற. அப்படி எல்லா கோயிலை பத்தி நீ பேசினா நீ யாரு எல்லா கோயிலை பத்தி பேசுறதுக்கு? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? Are you responsible for all the temples? Are you the registrar of all temples of Malaysia? சொல்லு அருண். நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்க? நீ ஆகமா நீன்னு வந்த சீக்காட்டுன்னு இருக்கிற, அப்படியே ஒரு சீப்பு எடுத்துக்கிட்டு சீவிக்கிட்டு உட்காந்துரு. ஆனா நீ வந்து இந்து சங்கத்துக்கு யூத் செக்ரட்டரின்ட்டு போற, அப்புறம் ஆகமா நீங்கன்ற எதுலயாவது ஒண்ணு ரெப்ரசன்ட் பண்ணு. இந்து சங்கம் என்ன அது வரைக்கும் இப்ப குரல் கொடுத்துட்டு என்னத்த பண்ணிட்டு? இன்னைக்கு இந்து சங்கமே வந்து ஒரு கம்பெனின்னு ரெஜிஸ்டர் ஆன ஒரு கம்பெனி வச்சு நடத்துறவங்க. அப்படி இருக்க நீ இந்து சங்கத்து மூலியமா ஒரு கம்பெனி வச்சுதான் உன் கம்பெனி விஷயத்த பேசு. அதை விட்டு நீ கோயிலுக்கு வராத. உனக்கும் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அருண் துரைசாமி? அதன் தைப்பூச திருவிழாவை பத்தி எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுற நீ? ஏன்னா இந்த கோவிட் டைம் எங்களுக்கும் தெரியும் கோவிட்னா என்னன்னு. ஓகே, நீ சொல்ற லண்டன்ல இந்த வைரஸ் இருக்குன்னா யூரோப்ல இருக்க லாக்டவுன்ல தான் இருக்கேன், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் பாரு. என் அப்பன் முருகனை நான் நம்பி இருக்கிறேன். ஓகே, நமக்கு வணங்குற தெய்வங்க அப்படி வேடிக்கை பார்த்துட்டு விடாதுங்க. ஓகே, இது ஒரு சோதனை. பார்ப்போம், ஒரு வாய்ப்பா இருக்கும். நமக்கும் ஒரு வாய்ப்பு இது. ஆனா மக்களுக்கு போறத தவிர்த்துட்டா நல்லது. கூட்டமா போவான்னான்றேன் நானும். அவங்களும் அதானே சொல்றாங்க கோயில் நிர்வாகம். நீங்க கூட்டமா வராதிங்க, தேவைப்பட்டவங்க அப்படி நீங்க இஷ்டப்பட்டு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க. அப்ப கூட 2 பேர் தான் எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி போங்க. அவங்க அவ்வளவு ஒரு இதா சொல்றாங்க. ஒரு கடை கிடையாது, தண்ணீர் பந்த கிடையாது, ஒரு ஆட்டம் கிடையாது, பாட்டம் கிடையாது. இவ்வளவு தூரம் சொன்ன பிற்பாட இன்னும் நீ வந்து நைந்துகிட்டு இருக்கிறது. அப்போ உன் ஆதாயத்துக்கு நீ பேசுற போல. யாருப்பா உனக்கு எவ்வளவு காசு வாங்கின, யாருக்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின செலவுக்கு சொல்லு. இந்த தைப்பூசத்தை முடக்கிறது, இந்த ரதமே வெளியே வரக்கூடாது, இந்த தைப்பூச திருவிழாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற நீ என்ன காரணம்? அது கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீ பேசுறத பார்த்தாங்க எவனோ காசுக்கு எவ்வளவு கொடுத்துட்டான் போல, அந்த பணத்தை வாங்கிட்டு நீ பேசுற மாதிரி இருக்குது. நீ மக்களுக்கு நல்லது செய்ய வந்த மாதிரி இல்ல. அந்த கோவையை பத்தி மக்களை பத்தி இருக்கிறது அவேர்னஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இது என்ன பாதுகாப்பா இருக்கணும்னு மக்களுக்கும் தெரியும். ஓகே, நீ வந்து காவடி எல்லாம் தான் இல்லைன்னாச்சு, ஒன்னும் இல்ல. அப்படி பால் கொடை செலுத்தணும்னு பக்தரா நினைச்சு வந்து அது முருகனுக்கு உள்ள ஒரு சோதனை. இது முருகனுக்கு தெரியும். அவங்க எவ்வளவு நம்பி அந்த முருகன்கிட்ட வராங்கன்னு தெரியும். அவங்களும் அந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணுவாங்க. அது எல்லாம் நடக்கிற விதத்தில் நடக்கும். நீ கவலைப்படாத.
ஓகே, அப்படி வந்து ஏதோ ஒண்ணு நடந்துட்டு அப்புறம் பேசுக்குவோம். இப்ப இந்த தைப்பூச திருவிழா எல்லாமே அந்த கோவையை வந்து யாரையும் தொட்டாம இருக்குதா? அது தொட்டிக்கிட்டு தானே இருக்குது. இந்த இதை அப்படியே விட்டுரு, இந்த தைப்பூசத்துக்கு அப்படியே விட்டுரு, மறந்துடு. நீ தைப்பூசத்துக்கு அருண் நீ வந்து வாயை திறக்காத. நீ வாயை திறந்தீங்கன்னா எனக்கு கோபம் வருது, ஏன்னு தெரியல. அது எது என் உள் மனசுல இருக்கிற அந்த முருகன் வந்து எனக்கு கோபத்தை உண்டாக்குறாரு. எனக்கு வந்து பிடிக்கல. நீ பாட்டுக்கு பேசாம இரு அருண், அதைத்தான் நான் உன்கிட்ட சொல்றேன், தெரியுதா? இதோட நீ பண்ண வீடியோ கடைசி வீடியோவா இருக்கணும். இதுக்கு மேல உன் வீடியோ வராம இருந்தா உனக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. ஓகே, உன்னை ஏசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, தெரியுதா அருண்? I don't want to make noise. We are educated people, we are grown up, we behave civilizedly. But what you are doing is not civilized and it's not this thing. Now that it may sound logical what you are talking, but when it comes to faith and trust, okay, one individual person has got a strong faith and he believes that the God he is devoted to, Lord Murugan, and Lord Murugan is his savior and protector, will protect him, then let him be. You don't interrupt in between them. Let's see. நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது முருகன் பெருமான் கட்டாயம் யாருக்கு அந்த பாதிப்பு கொடுக்க மாட்டான், அவரை நம்பி போறவங்களுக்கு. புரியுதுல்ல? அந்த பக்தர்களுக்கு எதுவும் ஒண்ணு ஆகாது. ஆனா கூட்டமே அவனும் வந்துட்டு அங்க தண்ணி அடிச்சுட்டு அண்ணனா அவனுக்கு வரும். அவனுங்களை வராம நீ வேணா ஆளை அனுப்பி இந்த மாதிரி நாதாரி பயிலுங்க வரவனுங்களை நீ நிப்பாட்டு, அது உனக்கு நல்லதா இருக்கும். அதை விட்டுட்டு நீ அங்க போய் இது பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காத, தெரியுதா? போதும், நீ நடத்தின நாடகம் இதோட போதும், நிப்பாட்டு அருண் துரைசாமி.